சக்தியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை ஆராயும் போது அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கிறாள். சக்தியின் மணிக்கட்டில் ஒரு மச்சம் இருக்கும், ஆனால் ரிப்போர்ட்டில் உள்ள புகைப்படங்களில் அந்த மச்சம் இல்லை. இதனால் இறந்திருப்பது சக்தி இல்லை என்ற சந்தேகம் அவளுக்கு வலுவாகிறது. இதை உறுதிப்படுத்த கல்பனா மேமிடமிருந்து ரிப்போர்ட்டை பெற்றுக்கொண்டு நேராக தான் படித்த பள்ளிக்குச் செல்கிறாள். அங்கு தலைமை ஆசிரியரை சந்தித்து சக்தியின் டிசி சரிபார்க்கிறாள். அதில் அடையாளக் குறிப்பாக மணிக்கட்டில் மச்சம் இருப்பது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு அந்த உடல் சக்தியுடையது இல்லை என்பதையும் சக்தி உயிரோடு இருப்பதையும் தமிழ் உறுதி செய்கிறாள். உடனே அவள் ஜெனியின் வீட்டுக்கு ஓடிச் செல்கிறாள். முதலில் ஜெனி கோபத்தில் அவளை துரத்தினாலும் தமிழ் உண்மையை விளக்கி ஆதாரங்களை காட்டியதும் ஜெனி அதிர்ச்சியடைகிறாள். தன் தந்தையும் அரசியல் எதிரியான நீதிமானும் சேர்ந்து ராஜாங்கத்தை வழக்கில் சிக்க வைக்கச் செய்த சதிதான் இது என்பதை தமிழ் ஜெனிக்கு புரிய வைக்கிறாள். சக்தியை தேட ஜெனியின் உதவியையும் கேட்கிறாள். வீட்டுக்குத் திரும்பிய தமிழுக்கு மற்றொரு அதிர்ச்சியான செய்தி கிடைக்கிறது. அவளுடைய அப்பா செல்லப்பாண்டி பதற்றத்துடன் வந்து காட்டுப்பகுதியில் சீட்டு விளையாடிக் கொண்டிருந்த போது நீதிமானின் ஆட்கள் ஒரு காரில் சக்தியைப் போன்ற ஒருவனை வாயைக் கட்டி கடத்திச் சென்றதை பார்த்ததாகச் சொல்கிறார். இதைக் கேட்ட தமிழ் தன் சந்தேகம் சரிதான் என்பதையும் சக்தி உயிருடன் இருப்பதையும் இன்னும் உறுதியாக நம்புகிறாள். எப்படியாவது சக்தியை மீட்டு தன் மாமா ராஜாங்கத்தை பழியிலிருந்து காப்பாற்றுவேன் என்று சபதமெடுக்கிறாள். அப்பா சொன்ன விஷயத்தை கேட்டதும் தமிழுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாகவும் இன்னொரு பக்கம் பயமாகவும் இருக்கிறது. சக்தி உயிரோடு இருக்கிறான் என்பது உறுதியாகிவிட்டாலும் அவன் நீதிமானுடைய ஆட்களிடம் சிக்கியிருப்பது மிகப்பெரிய ஆபத்து என்பதை அவள் உணர்கிறாள். அப்பா, அந்த வண்டி எந்த பக்கமா போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா என்று தமிழ் பதற்றமாக கேட்க, அந்த பழைய மில் பக்கம் இருக்கிற ஒத்தையடி பாதையில தான் ஆத்தா போச்சு, அதுக்கு மேல என்னால பின்தொடர முடியல என்கிறார் செல்லப்பாண்டி. தாமதிக்க நேரமில்லை என்று நினைத்த தமிழ் உடனே ஜெனிக்கு போன் செய்து விஷயத்தைச் சொல்கிறாள். ஜெனி, உங்க அப்பாவுக்கும் நீதிமானுக்கும் நெருக்கமான இடங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்பா பார்த்த அந்த கார் மில் பக்கம் போயிருக்கு. அநேகமாக அங்கதான் சக்தியை மறைச்சு வச்சிருப்பாங்கன்னு தோணுது என தமிழ் சொல்ல, ஜெனியும் தன் பங்குக்கு துப்பு துலக்க ஆரம்பிக்கிறாள். வீட்டில் தன் அம்மா யாரிடமோ ரகசியமாக பேசுவதை கவனிக்கும் ஜெனி அவர்கள் ஒரு பழைய பண்ணை வீட்டைப் பற்றி பேசுவதைக் கேட்டு தமிழுக்கு தகவல் கொடுக்கிறாள். மறுபுறம் ஜெயிலில் இருக்கும் ராஜாங்கத்தை பார்க்க தமிழ் செல்கிறாள். அவரிடம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்த குளறுபடிகளையும் அப்பா சக்தியை பார்த்த விஷயத்தையும் சொல்றாள். மாமா, நீங்க கவலைப்படாதீங்க, இன்னும் சில மணி நேரத்துல சக்தியை நான் கண்டுபிடிச்சிருவேன். உண்மையான சக்தி வந்து நின்னா இந்த பொய்கேஸ் தானா உடைஞ்சு போயிடும் என்று தைரியம் சொல்கிறாள். தமிழ், செல்லப்பாண்டி மற்றும் அவருடைய ஆட்கள் மறைமுகமாக அந்த பண்ணை வீட்டை சூழ்ந்து கொள்கிறார்கள். அங்கு பலத்த பாதுகாப்பு இருப்பதை பார்த்த தமிழ் சட்டப்படி இதை அணுக நினைத்தாலும் போலீசில் நீதிமானின் ஆட்கள் ஊடுருவி இருக்கலாம் என்பதால் இரகசியமாகவே செயல்பட முடிவு செய்கிறாள். சரியான தருணத்திற்காக காத்திருக்கும் தமிழுக்கு உள்ளே இருந்து சக்தியின் குரல் கேட்பது போல தோன்றுகிறது. தன் காதலனை மீட்கவும் மாமாவின் மானத்தை காப்பாற்றவும் தமிழ் இப்போது ஒரு துணிச்சலான முடிவை எடுக்கத் தயாராகிறாள். பண்ணை வீட்டுக்கு வெளியே மறைந்திருந்த தமிழுக்கு உள்ளே ஏதோ நடப்பது தெளிவாகத் தெரிகிறது. அந்த நீதிமானின் அடியாட்கள் சிலர் வாசலில் காவலுக்கு நிற்க உள்ளே இருந்து சக்தி கத்துவது போன்ற சத்தம் மெலிதாக கேட்கிறது. அப்பா, நாம இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா சக்தியை வேற எங்கேயாவது மாத்திருவாங்க, நாம இப்பவே உள்ள போகணும் என்று தமிழ் துணிச்சலுடன் சொல்ல, செல்லப்பாண்டி தன் ஆட்களுடன் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். திடீரென செல்லப்பாண்டியின் ஆட்கள் பண்ணை வீட்டின் பின்புறமாக சத்தம் எழுப்ப காவலுக்கு நின்றவர்கள் அந்த பக்கம் ஓடுகிறார்கள். அந்த இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டு தமிழும் அவள் அப்பாவும் ரகசியமாக உள்ளே நுழைகிறார்கள். ஒரு இருட்டு அறையில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சக்தி இருப்பதை பார்த்து தமிழ் துடித்துப் போகிறாள். அவனை விடுவிக்க முயலும்போது நீதிமானின் முக்கிய அடியாள் ஒருவன் துப்பாக்கியுடன் அங்கே வந்து நிற்கிறான். என்னம்மா, பெரிய துப்பறியும் சாம்புன்னு நினைப்போ, இங்கே வந்து மாட்டிக்கிட்டியே என்று அவன் நக்கலாகச் சிரிக்க தமிழ் சிறிதும் பயப்படாமல் பேசுகிறாள். சக்தியை நீங்க கடத்தி வச்சிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மச்சமில்லாத ஆதாரத்தை வச்சு அந்த டெட் பாடி யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ நீங்க சரணடைஞ்சா உங்களுக்கு நல்லது என்று எச்சரிக்கிறாள். அந்த நேரத்தில் கல்பனா மேம் மற்றும் சில நேர்மையான போலீஸ் அதிகாரிகளுடன் ஜெனி அங்கே வந்து சேர்கிறாள். ஜெனி தன் அப்பாவின் போனை ரகசியமாக ஒட்டுக் கேட்டு இந்த இடத்தை கண்டுபிடித்து போலீசுக்கு தகவல் கொடுத்திருக்கிறாள். போலீஸை பார்த்ததும் அடியாட்கள் தப்பியோட முயல அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்கிறார்கள். சக்தி விடுவிக்கப்படுகிறான். அவன் தமிழை பார்த்ததும் கண் கலங்குகிறான். என்னை எப்படியும் நீ காப்பாத்துவன்னு எனக்கு தெரியும் தமிழ்
என்று நெகிழ்ச்சியுடன் சொல்கிறான். உண்மையான சக்தி உயிருடன் வந்ததும் ராஜாங்கம் மாமா மீதான கொலை வழக்கு ஆதாரமற்றதாகிப் போகிறது. நீதிமானும் ஜெனியின் அப்பாவும் செய்த சதி அம்பலமாகிறது. சக்தியை அழைத்துக் கொண்டு தமிழ் நேராக கோர்ட்டுக்கு புறப்படுகிறாள். தன் மாமாவை நிரபராதி என்று நிரூபித்து கௌரவமாக வெளியே அழைத்து வர சக்தி மீட்கப்பட்ட செய்தி காட்டுத்தீ போல பரவுகிறது. தமிழ் சக்தியை அழைத்துக் கொண்டு நேராக கோர்ட்டுக்குச் செல்கிறாள். அங்கே ராஜாங்கம் மாமா மீதான வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. கொலை செய்யப்பட்டதாகச் சொல்லப்படும் சக்தி இதோ உயிருடன் இருக்கிறான் என்று தமிழ் சக்தியை நீதிபதி முன்னால் நிறுத்தியதும் ஒட்டுமொத்த கோர்ட்டும் அதிர்ச்சியில் உறைகிறது. நீதிபதி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் தமிழ் கொண்டு வந்த பள்ளிக்கூட டிசியையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். மச்சம் குறித்த ஆதாரம் உண்மையை உரக்கச் சொல்கிறது. இறந்தது வேறு யாரோ ராஜாங்கத்தை பழிவாங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார்கள் என்பது உறுதியாகிறது. நீதிபதி உடனடியாக ராஜாங்கத்தை நிரபராதி என்று விடுவித்து உத்தரவிடுகிறார். அத்துடன் இந்த சதிக்கு காரணமான நீதிமான் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஜெனியின் அப்பாவை கைது செய்ய ஆணை பிறப்பிக்கிறார். வெளியே வந்த ராஜாங்கம் மாமா கண்ணீரோடு தமிழை பார்த்து, என் மானத்தை காப்பாத்திட்ட தாயே என்று நெகிழ்ந்து போகிறார். சக்தியும் ஜெனியும் ஒன்று சேர்கிறார்கள். ஜெனி தன் அப்பாவின் தவறுக்காக தமிழிடமும் சக்தியிடமும் மன்னிப்பு கேட்கிறாள். உன் அப்பாவோட தப்புக்கு நீ என்ன பண்ணுவ ஜெனி? நீ உண்மையச் சொன்னதுனாலதான் இன்னைக்கு நீதி ஜெயிச்சிருக்கு என்று தமிழ் அவளை தேற்றுகிறாள். எல்லா சிக்கல்களும் முடிவுக்கு வர குடும்பமே மகிழ்ச்சியில் திளைக்கிறது. தன் அறிவாலும் தைரியத்தாலும் ஒரு பெரிய குடும்பத்தையே அழிவிலிருந்து காப்பாற்றிய தமிழ் செல்வியை ஊரே பாராட்டும் அதே வேளையில் தன் மாமாவை மீட்டெடுத்த திருப்தியில் தமிழ் நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள். எதிரிகள் தண்டிக்கப்பட அநீதி வீழ்ந்து நீதி மீண்டும் நிலைநாட்டப்படுகிறது. ராஜாங்கம் மாமா கௌரவமாக விடுதலையாகி வீட்டுக்கு வர குடும்பமே விழாக்கோலம் பூணுகிறது. ஊர் மக்கள் முன்னிலையில் ராஜாங்கத்தின் நேர்மை நிரூபிக்கப்பட்டதால், ஆனால் தமிழ் மட்டும் இன்னும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிறாள். சக்தி உயிருடன் வந்துவிட்டான், மாமா விடுதலையாகிவிட்டார். ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருந்த அந்த அடையாளம் தெரியாத உடல் யாருடையது? சக்தி அண்ணே, உங்களை மாதிரியே உருவ ஒற்றுமை கொண்ட ஒருத்தரை எங்கிருந்து பிடிச்சாங்க? அந்த அனாதை பிணத்தை உங்க உடம்புன்னு நம்ப வைக்கிறதுக்காக உங்க அடையாளங்களை மறைக்க பார்த்திருக்காங்க. இதோட பின்னணியில இன்னும் பெரிய ஆட்கள் யாராவது இருப்பாங்களோ என்று தமிழ் தன் சந்தேகத்தை எழுப்ப, இந்நிலையில் தன் பதவியையும் கௌரவத்தையும் இழந்த நீதிமான் தலைமறைவாக இருந்தபடி அடுத்த சதிக்கு திட்டம் தீட்டுகிறான். என் வாழ்க்கையையே அழிச்ச அந்த தமிழை சும்மா விடமாட்டேன் என்று அவன் வஞ்சனம் பேசுகிறான். இதற்கிடையில் சக்திக்கும் ஜெனிக்கும் முறைப்படி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பாண்டியன் மற்றும் ராஜாங்கம் இருவரும் சேர்ந்து முடிவு செய்கிறார்கள். திருமணம் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடக்கும் வேளையில ஜெனிக்கு ஒரு மர்ம போன் வருகிறது. அதுல பேசுபவர், உங்க அப்பா ஜெயில்ல நிம்மதியா இருக்கணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்து என்று மிரட்டுகிறார். ஜெனி இதை பற்றி தமிழிடம் சொல்லத் தயங்குகிறாள். மறுபுறம் தமிழ் அந்த அடையாளம் தெரியாத சடலம் குறித்த விவரங்களை ரகசியமாகச் சேகரிக்கத் தொடங்குகிறாள். அப்போதுதான் அவளுக்கு ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைக்கிறது. அந்த உடல் நீதிமானின் கட்சியிலிருந்தே காணாமல் போன ஒரு தொண்டருடையது என்பது தெரிய வருகிறது. சொந்த ஆட்களையே கொன்று பழிவாங்கத் துணியும் நீதிமானின் கொடூர முகத்தை ஊர் அறியச் செய்ய வேண்டும் என்று தமிழ் மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு தயாராகிறாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் வரப்போகும் ஆபத்தை தமிழ் எப்படிச் சமாளிக்கப் போகிறாள்? தமிழ் அந்த அடையாளம் தெரியாத சடலத்தின் பின்னணியை தேடிச் செல்லும்போது ஒரு திடுக்கிடும் உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறது. நீதிமானின் வலதுகரமாக இருந்த ஒரு இளைஞன் சில ரகசியங்களை தெரிந்து கொண்டதால் கொல்லப்பட்டு அவனது உடல்தான் சக்தியின் உடலாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாரத்தை தமிழ் திரட்டத் தொடங்குவதை அறிந்த நீதிமான் தன் அடியாட்கள் மூலம் தமிழை மிரட்டுகிறான். ஒருநாள் இரவு தமிழ் வீட்டிற்கு திரும்பும்போது சில மர்ம நபர்கள் அவளை வழிமறிக்கிறார்கள்.